Sometimes during the Sunday messages we may find out that the pastor may not know about our real condition, but we may understand that that message was meant exactly for us, and we may doubt that whether some person had gone and told pastor about our condition. ஆனா அது பகுத்தறிவிலிருந்து வேலை செய்யறதான ஒரு காரியம். But that works through the spirit of discernment. கடைசியாக Finally, அந்த ஊற்றில் இருக்கிறதான இனி ஒரு தன்மை, another character that is found in this fountain. இயேசு சொன்னார், நான் உனக்கு ஒரு தண்ணீரை தருவேன், அந்த தண்ணீரை நீ குடித்தால் மறுபடியுமாக உனக்கு தாகம் இருக்காது. காரணம் என்னவென்றால் நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ளே ஊறுகிறதான ஒரு ஊற்றாக மாறிவிடும். Jesus told that woman, I'll give you a water, and if you drink that water you'll never thirst again, because that water comes out of the fountain which is inside you. அதாவது என்னுடைய ஊற்று உனக்குள் ஒரு ஊற்றை பிறப்பிக்கும். That is, the fountain which is found within me will spring up a fountain inside you. இதுதான் இந்த ஊற்றின் மற்ற தன்மை. This is the other character of this fountain. அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீயோட சேர வேலை பாருங்க. ஒரு சூழ்நிலையில அந்த க்ஷணம் வரைக்கும் அவள் ஒரு பெரிய துன்மார்க்கமான பாவி. Till that situation she was a great sinner. ஆனால் இயேசு அவளோடு பேசின பிறகு, but after Jesus spoke to her, 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே வந்தது தண்ணிக்கு, ஆனா தண்ணியே மொண்டு எடுக்கல, கொண்டு வந்த குடத்தை கூட வச்சுட்டு போயிட்ட, ஓடிட்டான். The woman had come there for water, but she didn't take water. She left her water pot and went her way into the city. ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பாத்தீங்க, ஊரிலிருந்து புறப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க, முழு ஊரே போயிடுச்சு இயேசுவை பார்க்கிறதுக்கு. All the men went out of the city to meet Jesus. Read that in English. The woman then left her water pot and went her way into the city and said to the men, come see a man which told me all things that ever I did. Is not this the Christ? Then they went out of the city and came unto him. பாருங்க, இவளுக்குள்ள இருக்கிற ஊற்று வந்து அடக்கி வைக்கும். இவ ஓடி போய், ஒருத்தர் அந்த கிணறாண்டு இருக்கிறாரு, நான் ஒண்ணுமே சொல்லல, என் இருதயத்தில் இருக்க அத்தனையும் அவர் சொல்லிட்டாரு, இவர் தானே மேசியா, இவர் தானே கிறிஸ்து, வந்து பாருங்களேன் என்று இவளுக்குள்ள இருக்கிற ஊற்று அடுத்த ஆட்களை கூப்பிடுது. This woman couldn't control the fountain which was within her. She went into the city and told the men about Jesus, saying that he had told her whatever was within her, and she asked the men, isn't he the Messiah? இப்போ இயேசுக்குள் இருக்கிற ஊற்று இப்போ இவளுக்குள் ஒரு ஊற்றை பிறப்பித்தது. Now this fountain which was in Jesus brought forth a fountain within her. கர்த்தர் நமக்கு சில ஊழியங்களை செய்யும்படியாக நியமித்திருக்கிறார். God has called us to do a certain ministry. விசேஷமாக இந்த ஊழியம் அதாவது evangelism, சுவிசேஷத்தின் ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். Particularly this ministry of evangelism has been given in our hands. ஆனால் நாம் இந்த காரியங்களை மனதில் வைக்க வேண்டும். But we have to keep these things in our mind. முதலாவது இந்த ஊற்று நமக்குள் புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டும்? First, this fountain should spring within us, and what should it do? பல சோர்வுகள், களைப்புகள், தூக்கம் இல்லாத நேரத்துல, சாப்பாடு இல்லாத நேரத்துல, பசிக்கும் போது இந்த பசிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இவைகளை தியாகம் பண்ணி தொடர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய சிந்தையோடு இருக்க வேண்டும். During times of hunger, thirst and discouragement, we shouldn't give importance to all this, but in spite of all this we have to arise and do the ministry. சில நேரத்துல வேலை செய்யும்போது தூக்கம் வந்துருச்சுனா அப்படியே நைஸா நழுவி எஸ்கேப் ஆயிட கூடாது. During times when we do our work, when we get tired, we shouldn't try to escape and go and take rest. நமக்குள்ள இருக்கிற ஊற்று அந்த தூக்கத்தை அடக்கி தொடர்ந்து வேலை செய்யணும். This fountain which is present within us should control that sleep and help us to do the work henceforth. அதான் முதலாவது காரியம். That's the first point. இரண்டாவது காரியம், பூமிக்குரிய சூழ்நிலையை ஆவிக்குரிய சூழ்நிலையாக மாற்றக்கூடிய ஒரு கிருபை. இல்லை என்றால் பூமிக்குரிய சம்பாஷணையோடு ஆரம்பிக்கும் மற்றவங்களோடு பேசும்போது எங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இப்படி பொதுவான காரியங்கள் தான் பேசுவோம். ஆனா பேசின பிறகு அதை ஒரு ஆவிக்குரிய ஒரு சம்பாஷணையாக மாற்றக்கூடிய ஞானம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். Second thing is a grace to convert a worldly situation to a spiritual situation, or else we may begin with worldly words, but we must have the gift to change it to a
to change the talk to spiritual words. மூன்றாவது, நாம் ஊழியம் செய்யும்போது சில தடைகள் வரலாம், முன்னேற்றமில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்குள் அந்த ஊற்றுக்குள் விடாமுயற்சி என்கிறதான கிருபை இருக்க வேண்டும். Thirdly, there may be failures in our ministry. There won't be any going forth, but we shouldn't be discouraged and we should continue going forth with our ministry. We should have that grace called perseverance. We should have the grace called perseverance. நாலாவது, அந்த நாம் யாரோடு ஈடுபடுகிறோமோ அந்த அவருடைய உண்மையான சூழ்நிலைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேண்டும். Fourthly, we must have the grace to discern the true state. Discern the true state. அவர்களுடைய உண்மையான தாகம் என்னதென்று இயேசு அந்த ஸ்திரீயுடைய உண்மையான தாகத்தை பகுத்தறிந்தது போல நாமும் மற்றவர்களுடைய உண்மையான பிரச்சனையை பகுத்தறிய வேண்டும். Just like how Jesus discerned the woman's true state, similarly we should have the grace to discern the true state of other people. கடைசியாக, Finally, நாம் மற்றவர்களோடு பேசும்போது நம்முடைய ஊற்று அவர்களுக்குள் சென்று அவர்களுக்குள் ஒரு ஊற்று ஆரம்பிக்கும். அவர்கள் மற்றவர்களிடத்தில் பேச ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்குள் ஒரு ஊற்று உண்டாகும். இப்படி இந்த ஊற்று பரவி செல்லக்கூடிய ஒரு ஊற்றாக இருக்கும். when we talk to other people, the fountain which is present within us should have the capacity to spring forth a fountain within them, and that fountain within them should have the capacity to spring forth fountains within other people to whom they talk. Likewise, this fountain should keep spreading. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close eyes. இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Jesus is in our midst. அந்த ஸ்திரீயோடு அந்த வேசித்தனம் செய்து கொண்டிருந்ததான ஸ்திரீயுடைய ஜீவியத்தை மாற்றினதான இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். That Jesus who changed the adulterous life of that woman is in our midst. அவருக்குள் இருக்கிற ஊற்று அவளை சந்தித்தது போல இன்றைக்கு நம்மையும் சந்திக்க அந்த ஊற்று வல்லமையா இருக்கிறது. Just like how that fountain within Jesus was able to meet that woman, similarly that fountain is capable of dealing with us now also. இன்றைக்கு எனக்கு இயேசு வேண்டும், இயேசுக்காக தாகமா இருக்கிறேன் என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதோடு கூட மற்ற தாகங்களும் ஊடுருவி கிரியை செய்கிறது, எழும்புகிறது தானே. Now we may say that we are thirsting for Jesus, but the fact is other thirsts are also within us. அந்த தாகம் எல்லாம் வேண்டாம் பிரியமானவர்களே. We don't need to have all those thirsts. அந்த தாகத்தை தீர்த்து உண்மையான இயேசுவின் மேல் உள்ள தாகத்தை உருவாக்கக்கூடியதான அவருடைய ஊற்று நமக்குள் வரட்டுமே. We have to quench all the other thirsts and the real thirst should spring forth within us. அதனால அந்த ஊற்று நமக்குள் ஆரம்பிக்கட்டும். So let that fountain start within us. எத்தனை பேருக்கு அந்த ஊற்று வேண்டும்? How many of you want that fountain? புறப்பட்டு போனாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிற ஊற்று. When we go forth, though hurdles come forth, this fountain keeps going. சூழ்நிலைகள் பூமிக்குரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை ஆவிக்குரிய சூழ்நிலையாக மாற்றக்கூடியதான ஊற்று. Though the situations are worldly, this fountain has the capacity to change them into spiritual situations. சரீர களைப்பு இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், பசி, தாகம், தூக்கம் இருந்தாலும் அதன் மத்தியில் இயேசுவுக்காக உழைக்கக்கூடிய ஊற்று. Though we are hungry or thirsty, this fountain has the capacity to help us work for the Lord. சூழ்நிலைகள் உண்மையான சூழ்நிலையை பகுத்தறியக்கூடியதான ஊற்று. This capacity of the fountain to discern the true state. இனி ஒரு ஊற்றை பிறப்பிக்கக்கூடிய ஊற்று. A capacity to spring forth another fountain. இயேசுனுடைய இருதயம், இயேசுனுடைய ஊற்று பெரிய பாவத்தையும் மாற்றக்கூடிய ஊற்று. This fountain of Jesus has a capacity to remove every sin. உங்களில் சிலரை கர்த்தர் சாதாரண ஆத்துமாக்களோடு அல்ல, ரொம்ப பொல்லாத ஆத்துமாக்களோடு இடைப்படும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has called certain people not to deal with normal people but with the worst sinners. அப்படிப்பட்ட பொல்லாத ஆட்களோடு நீங்கள் பேசி உங்களுடைய ஊற்று அவர்களுக்குள் ஒரு ஊற்றை ஆரம்பிக்க போகிறது. Likewise, when we talk to such worst sinners, the fountain which is within us should be able to spring forth fountains within them also. நீங்க போய் உங்க கிளாஸ்மேட் கிட்ட பேசிட்டு அவங்களை இயேசுவை கொண்டு வர்றது ஒரு சாதாரண காரியம். Speaking to our classmate and bringing them to the Lord is an easy thing. ஆனா நீங்க போய் ஒரு வேசி கிட்ட பேசினா சாதாரணமா வருவாங்களா? But when we go and speak to an adulterous woman, is it an easy thing? ஒரு ரவுடி கிட்ட பேசினா அவங்க வருவாங்களா? When you speak to a rowdy, will he come to the Lord? ஒரு நடிகை கிட்ட பேசினா வருவாங்களா? When you speak to an actor or an actress, will he come to the Lord? அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ல போஸ்ட் பண்ற மாடல்ஸ் கிட்ட பேசினா வருவாங்களா? When you go and speak to models who post for advertisements, will they come unto the Lord? ஆபாசமான காரியங்களுக்கு அடிமை இருக்கிறவர்கள் கிட்ட போய் பேசினா அவங்க வருவாங்களா?
When you go and speak to people with bad intentions, will they come unto the Lord? நீங்கள் போதைப் பொருட்களை எடுக்கிறவர்களுக்கு அடிமைகளா இருக்கிறவர்களுக்கு drug addicts கிட்ட பேசினா வருவாங்களா? When you go and speak to drug addicts, will they come unto the Lord? குடிப்பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறவர்களோடு பேசினால் வருவார்களா? When you go and speak to drunkards, will they come unto the Lord? கொலை செய்கிறவர்களிடத்தில் பேசினால் வருவார்களா? When you go and speak to murderers, will they come unto the Lord? ஆனால் உங்களுக்குள் ஒரு ஊற்று உண்டு. But there is a fountain within you. அது உங்களுடைய ஊற்று அல்ல, அது இயேசுவிடத்திலிருந்து வந்த ஊற்று. That is not your fountain, that's a fountain which has come forth from the Lord. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் சந்திக்கும்போது அவருடைய ஊற்று நம்மில் இருக்கிறபடியால் அவருடைய கட்டுகள் உடைக்கப்படும், அவர்கள் இயேசுவோடே வரப்போகிறார்கள். When we speak to such people, because the fountain of the Lord is within us, their bonds will be broken. விருப்பமுள்ளவர்கள் சமர்ப்பிக்கலாம். Those who desire, please submit yourself. இப்பொழுது சமர்ப்பிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். இயேசு நம்மத்தில் இருக்கிறார். உயர்த்தின கரங்களை கனப்படுத்த அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஊற்றை நமக்குள் ஊற்றி, நமக்குள் அந்த ஊற்று பிறந்து சாதாரண ஜனங்களை அல்ல, இந்த சமுதாயத்திலே தரக்குறைவான ஜனங்கள், பிசாசினால் மூழ்கி இருக்கிறவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள், மந்திரவாதிகள், பில்லி சூனியத்தினால் கட்டப்பட்டவர்கள், அவர்களை விடுவித்து இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடியதான ஊற்று ஒரு அபிஷேகமாக இந்த நேரத்தில் நமக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊற்றின் உறைவிடம் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசுதான். அவரை பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவுக்குள் ரெண்டு தன்மைகள் இருந்தது. அவர் ஒரு பக்கத்தில் மனுஷகுமாரன், மறுபக்கத்தில் அவர் தேவகுமாரன். இந்த மனுஷகுமாரன் சோர்வாஸ் களைப்படைந்து இளைப்படைந்து அந்த கிணற்றின் மேல் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவகுமாரன் ஒரு பாவியான ஸ்திரீ வந்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தது. இது போல பிரியமானவர்களே, தேவனுடைய ஊற்று நமக்குள் இருக்கிறபடினால் பல சோர்வுகள், பல களைப்புகள் மத்தியில, குடும்ப பிரச்சனைகள் மத்தியில இந்த ஆத்துமா இயேசுக்காக, இயேசுவின் நிமித்தம் ஆத்துமாக்களுக்காக தாகமாய் இருக்கும். அது மோசமான ஜனங்களை, சமுதாயத்தில் தரக்குறைவான ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறதான ஆத்துமாவாக உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசுக்குள் இருந்த அதே ஊற்று உங்களுக்குள் இருக்கிறது. பல சோர்வுகள் மத்தியில் எழும்பி இயேசுக்காக போராட பிரகாசிக்க உங்களுடைய ஊற்று, அது நிற்காத ஊற்று, அது வற்றாத ஊற்று, அது சந்திக்கிற ஊற்று, அது ரட்சிக்கிற ஊற்று. இப்பொழுது அதை அபிஷேகமாய் பெற்றுக் கொள்வோமா? பேசினார். அந்த வேசியுடைய வேசித்தனம் மாறினது மாத்திரமல்ல, அவளுக்குள் ஒரு ஊற்று ஆரம்பித்தது. அந்த ஊற்று மற்ற மனுஷரை சந்தித்து இயேசு ஒன்றை இழுத்தது. அந்த ஆவி உங்களுக்கு வேண்டுமா? இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் இப்படி யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது. அந்த ஸ்திரியை போல் நீங்களும் இருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், அந்த ஸ்திரியை சந்திக்கும்படியாக அந்த கிணற்றண்டை காத்திருந்த இயேசு உங்களை உயிர்ப்பிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆபாசமானதை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆத்துமா இப்பொழுது கெட்டு போன ஆத்துமாக்களை தேடி மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஆத்துமாவாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். There's a verse in the Bible which says, out of the belly of him that believeth rivers of living water will flow. ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லல. It's not out of the heart of those who pray. சர்ச்சில் வந்திருக்கிறவங்கன்னு சொல்லல. It's not out of the heart of those who attend church. விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்தில் இருந்து. It's out of the heart of those who believe. நீ விசுவாசித்தால் இப்பொழுது அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடத்தான் வேண்டும். If you believe now, those rivers of living water will flow out through you. போதுமான அளவு அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடினால் நீ போதுமான அளவு விசுவாசித்து விட்டாய் என்பது அது அறிகுறியாக மாறிவிடுகிறது. So if that river of living water flows out of you to a certain extent, it means that you have believed to that extent. இப்பொழுது விசுவாசி. Now believe. விசுவாசி. Now believe. அந்த புதிய வல்லமை கர்த்தர் உனக்கு தருகிறார். God is giving you that new அந்த power. நதி ஓட ஆரம்பிக்கிறது. It is going to flow out through you. சந்தோஷப்படு. Rejoice. நீ சந்தோஷப்படு. Rejoice. அந்த நதி ஓடுகிறது. Let that river flow. அந்த நதி ஓடுகிறது. Let that river flow. இதோ அந்த வல்லமை இறங்குகிறது. Oh, give room to that power. உன் வாயை விரிவாய் திற. Open your mouth wide. கர்த்தர் அதை நிரப்புகிறார். God will fill it. கர்த்தர் அதை நிரப்புகிறார். God will fill it. புது வல்லமையால் நிரப்பப்படுவாயா? மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்த விழுமே, மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்த விழுமே,
பரமராஜா மகிமையோடு மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடு மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுவே. அன்புள்ள தகப்பனே, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எம்மட்டுமாய் கிருபையாக எங்களை பாதுகாத்து நீ நடத்தின எல்லா வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஊற்று உறவுகள் எங்களுக்குள் சுரக்கும்படி நீர் செய்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசித்தோம், அதை விசுவாசித்தவைகளை அப்படியே பேசினோம், அவைகள் செயலாக மாறிவிட்டன. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஊற்றாக இருக்கிறோம். ராஜாவுடைய ஊற்று எங்களுக்குள் தங்கியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உடைய சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த வருஷம் வாலிபர்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இது கொடுப்பா தம்பி, பேட்டரி மாதிரி பேட்டரி. எலேலோ ஐலசா ஐலசா எலேலோ ஐலசா கரையோர கடலில் கப்பலேறி நாங்கள் பயணம் புறப்படுவோம். அக்கறை சூடமே கவலைகள் மறந்து அக்கறைக்கு புறப்படுவோம். கரையோர கடலில் கப்பலேறி நாங்கள் பயணம் புறப்படுவோம். அக்கறை சூடமே கவலைகள் மறந்து அக்கறைக்கு புறப்படுவோம். சிந்தாட்சி வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சமும் பயமில்லை. சுனாமி வந்தாலும் எங்களுக்கு சுகமா பயமில்லை. சந்தோஷமான உற்சாகமா பயணம் சென்றிடுவோம். சந்தோஷமான உற்சாகமா இயேசுவோடு சென்றிடுவோம். ஏலோ 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 ஏலோ. கரையோர கடலில் கப்பலேறி நாங்கள் பயணம் புறப்படுவோம். உங்களையே
change my heart. Volume correct away. Jacob, correct away. Nobody else could have changed my heart. Nobody else could have saved me. Without the pieces when I fell apart, I'm so glad you unchained me. You are the one that I love. Light of the world, I'm the cloud. Sing hallelujah, shout to the Lord. You are the one. You are the one. You are the one. You are the one I love. If I need a song that we need to sing, we sing together. Something I'm waiting for eternity, praising your name forever. You are the one that I love. Light of the world, from above, sing hallelujah, shout to the Lord. You are the one. You are the one. You are the one. You are the one I love. Lord, search my heart and find it ever true. Breathe my devotion may always be to you. You are the one that I love. Light of the world, sent from above. Sing hallelujah, shout to the Lord. You are the one. You are the one. You are the one. You are the one I love. இன்னொரு கூட பல்லமா புதுசா வந்தவங்களும் சேர்ந்துக்கலாம். நல்லா நல்லா ஃபாஸ்டா நல்ல ஜோரா. These are the days of Elijah, declaring the word of the Lord. And these are the days of your servant Moses, righteousness being restored. And though these are days of great trial, famine and darkness and sorrow, still we are the voice in the desert, crying, prepare ye the way of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. And the prophet roads, lift your voice. And out of Zion still salvation comes. These are the days of Ezekiel, with white robes becoming his flesh. And these are the days of your servant David, we building a temple of praise. And these are the days of the harvest, oh kings are responding your love. And we are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. And the prophet it's spiritually, and out of Zion still salvation comes. These are the days of Elijah, declaring the word of the Lord. And these are the days of his servant Moses, righteousness being restored. And though these are days of great trial, of famine and darkness and sorrow, still we are the ones in the desert, crying, prepare ye the way of the Lord. Behold,
month